அலுமினியம் சம்மந்தமான ஒரு கனவு, அது சம்மந்தமான கதை நான் சொல்ல போகிறேன். ஸ்டோரி தான். அதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், வெறும் தவறான கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இமேஜினேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். பட் இது என்னோட கனவு. நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கனவு வந்தது. நாங்கள் மதுரையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் நடந்த மாதிரி ஒரு ட்ரீம், நடந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்துலேயே மதுரையில் கீரத்துறைங்கிற ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். கீழ்மதுரைன்னு இப்போ பேர் மாற்றிருக்காங்க. கீரத்துறையை கீழ்மதுரைன்னு பேர் மாற்றிருக்காங்க இப்போ. அது கீரத்துறையாக இருந்தப்போ அங்கே ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்திருக்காரு. அவர் விசிட் பண்ணப்போ ரெகுலராக அங்கே அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போயிட்டுருப்பார். அவர் வந்திருந்தப்போ அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் அவங்க மதர் காலையில் எழுந்திரிச்ச உடனே கரிச்சட்டி பாத்திரத்தை விளக்க சொல்கிறது அவரை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. டெய்லி வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க அம்மா எல்லாம் திட்டுறாங்க பிள்ளைங்கள, கரிச்சட்டியை ஒழுங்காக விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அலுமினியம் பாத்திரம், அதை ஈயப்பாத்திரம்னு சொல்லுவாங்க. ஈயப்பாத்திரத்தை ஒழுங்காக விறகு அடுப்பில் எரித்ததுனால கறி நல்லா பிடிச்சி கருப்பு கலரில் இருக்கும். சாம்பல் வச்சு தேய்க்க சொல்கிறாங்க. பிள்ளைங்க அழுதுகிட்டே காலையில் பாத்திரம் விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டே வேலையை பார்க்குறாங்க. அழுகாதடி அழுகாதடி, அலுமினியமாக இருக்காதடி, அழுதுகிட்டே இருக்காத, அலுமினியமாக அப்படி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காத, மணியம் பண்ணாமல் ஒழுங்காக பாத்திரத்தை விளக்கு அப்படின்னு மதர் சொல்கிறாங்க. பிள்ளைங்க அழுதுகிட்டே பாத்திரம் விளக்குறாங்க. அந்த சுச்சுவேஷன் ஒரு சயின்டிஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போய் வெளிநாட்டுக்கு அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த ஈயப்பாத்திரத்துக்கு, அந்த மெட்டலுக்கு அலுமினியம்னு சயின்ஸ் நேம் வாங்குறாரு. இது என்னோடய ட்ரீமில் வந்த ஒரு விஷயம். கனவுகளில் வந்துச்சு. நான் அதை உண்மைன்னு நம்புகிறேன், நம்பாமல் இருக்கேன். அது என்னோடய ஓன் ஒப்பீனியன். ஆனால் அதை நான் அந்த கதையை நான் வெளியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். அலுமினியத்தை சம்மந்தமான நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அலுமினியம் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. அதனால தான் அலுமினியத்தை ஏரோப்ளேனில் யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டலாக. எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. மேகங்கள் கடையில் போகும்போது அங்கே சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் மேகங்களில் இருந்துச்சுன்னா மின்னல் வெட்டும்போது அது ஏரோப்ளேன் உள்ளே உட்காந்துருக்கவங்கள எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அலுமினியத்தில் சூஸ் பண்ணி ஏரோப்ளேன் பண்ணியிருக்காங்க.